ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க திருக்க மீன் கிரேவி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சாச்சு. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்னதாக ஸ்லைஸாக நறுக்கி அதை கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அடி பிடிக்கும். அதனால் அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நான் 2 தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன். அந்த 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டு தக்காளி மசிகிறதுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு 5 செகண்ட் மூடி வச்சுட்டு தக்காளி மசியட்டும். பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ கிளறி விட்டுக்கலாம். மசியாத தக்காளியை இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா குத்தி நல்லா மசிய விட்டுக்கோங்க. இப்போ வாங்க மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் அரை ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். நீங்கள் இது விருப்பப்பட்டால் சேர்க்கலாம், இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது நான் கலருக்காண்டி தான் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா கரைஞ்சி போயிடும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போகட்டும், அது வரை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கலந்தாச்சு. இப்போ 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். திருக்க மீன் சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா கொதி வந்ததும் திருக்க மீனை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் திருக்க மீனை வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிஞ்சு வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா திருக்க மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. மசாலா எல்லா சைடும் பரவுற மாதிரி. பாருங்கள், கிரேவி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த கிரேவி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி, ரொட்டி, நான், பூரி இதுக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், மீன் எவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.